செகண்டாக நான் என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பெர்சன்டேஜ் மூலியமாக அமௌண்ட் போகிறதுனாலே ஒரு 2000க்கு போட்டாலுமே 1000 அவங்களுக்கு போயிடும், 1000 தான் நமக்கு வரும். வந்துட்டு அந்த டைமில் நம்ம வந்துட்டு பிகினராக இருக்கும் போது அமௌண்ட்டை பார்த்துட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, போஸ்ட் முக்கியமாக கிடைக்காது. சில பியூட்டிஷியனும் இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் இருக்கட்டும், நிறையா வந்துட்டு ரூல்ஸ் போடுவாங்க. ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்துட்டு இப்போ என் கூட ஒர்க் பண்ணுற மெஹந்தி ஒர்க்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அது இதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. போஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவங்க ஆல்ரெடி நம்மகிட்ட பெர்சன்டேஜ் அமௌண்ட் வாங்கிடுவாங்க. அதனால அவங்க சொல்றது எல்லாமே கேட்கணும்லாம் அவசியம் இல்லை. அந்த பொண்ணுமே அதை சொல்லி தான் ஃபீல் பண்ணாங்க. உங்களுக்கு பெர்சன்டேஜ் மூலியமா ஒர்க் பண்ண இஷ்டம் இல்லைன்னா பண்ணாதீங்க. உங்கள் பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களோட கையிலே நீங்கள் மெஹந்தி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி போஸ்ட்டாக போடுங்க. அதுக்கப்புறம் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி போஸ்ட்டாக போடுங்க. பார்க்குற கிளைண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் டிசைன்ஸ் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க, ஆர்கானிக் ஒன் யூஸ் பண்ணுறீங்களா, அது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஃபாலோவர்ஸ் அது இதுன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. டாடா.